இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கின்ற தேவன். அவரை நேசிப்போம், அவரை இந்த வசனங்களை வாசிப்போம், ஆண்டவரிடத்தில் பிரியமாய் இருந்து தினமும் ஜெபித்து ஜெயத்தை பெறுவோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறோம். நம்ம பல நேரங்களிலே ஐயோ இது தோல்வி அடைஞ்சிடுச்சு, இந்த இடத்துல கைவிட்டாங்க அப்படின்னு புலம்போதை காட்டிலும் அவன் he has a golden touch அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தொடுறது, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது என்று பார்க்கும்போது எப்படி அது வாய்க்கும் என்று கேட்டா, அதற்கு முன்பதான 2 வசனத்திலே சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல். ஏன்னா அவங்க ஆலோசனை கொடுக்கிறது தவறான ஆலோசனைகளாக இருக்கும். அந்த ஆலோசனையை கேட்டு நாம துன்மார்க்கமாய் தப்பான வழியிலே போய்விடுவோம். அப்படி அவங்க ஆலோசனையை கேட்டு நடக்காம, 2வது பாவிகளுடைய வழியில் நிற்காம, பாருங்க அவங்க நிற்கிற இடங்கள் எல்லாம் பரிசுத்தம் அல்லாத ஒரு இடங்களிலே நின்று கொண்டு பரியாசம் பண்ணி பேசி கொண்டிருப்பார்கள். பரியாசக்காரர்கள் உட்காருகின்ற இடத்திலே உட்காராம, அவனை பாரு இவனை பாரு, இப்படியே கிண்டல் அடிச்சு பேசுறவங்க அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அப்படி செய்யாம கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன்தான் நீர்க்கால்கள். அப்போ இந்த வேதத்துல பிரியமாய் இருக்கணும். தினமும் வாசிக்கவும் நேசிக்கவும் நாம பழகி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு நல்ல வாலிபன் நல்லா ஸ்டவுட்டா இருந்தான், ஃபிட்டா இருக்கிறான். அவன் வாலிபன் ஒரு நாள் என்ன செய்யறான், வீட்டுல வந்து அழுது அவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அம்மா நான் எவ்வளோ ட்ரை பண்றேன், எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு. நீ எப்போ ஜெபம் பண்ண அப்படின்னு கேட்டாங்க. நான் ஜெபம் கூட பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனா எப்போ பண்ணேன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா கேட்டாங்களாம், நீ உன்னுடைய பாடியை இப்படி அழகா மெயின்டைன் பண்றியே, அதுக்கு எத்தனை நாளா நீ பண்ற? அம்மா அது டெய்லி நான் வந்து ஜிம்முக்கு போகாம இருக்க முடியாது அப்படின்னு சொன்னானா. உன்னுடைய உடம்பு இப்படி கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு நீ வந்து ஜிம்முக்கு டெய்லி போறியே, உன் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, உன்னுடைய தினந்தோறும் செய்யக்கூடிய வாழ்க்கையில நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, நீ இந்த வேதத்தை பிரியமா இருந்து வாசித்து நேசித்து ஜெபித்து நீ கர்த்தரோடு கூட நடக்கும் பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னாங்க. அதன்படி அவன் செய்த பிறகு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே பெரிய இடம் கிடைத்தது. நாம் பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கின்ற தேவன். அவரை நேசிப்போம், அவரை இந்த வசனங்களை வாசிப்போம், ஆண்டவரிடத்தில் பிரியமாய் இருந்து தினமும் ஜெபித்து ஜெயத்தை பெறுவோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த என்னோடு கூட ஜெபிக்கின்ற இந்த நாளிலே கர்த்தாவே, மக்கள் சோர்வடைந்து போயிருப்பார்களே, ஆனால் அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக உம்மிடத்திலே நேசிக்க வாசிக்க பழக கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.